வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன அம்மா வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இந்த மாதம் தானே எல்லார் வீட்லேயும் அம்மாங்களுக்கு டென்ஷன் குறையிற மாதம். ஏன்னா பசங்க எல்லாருக்கும் ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கும். பசங்க டென்ஷன் ஆகிறாங்களோ இல்லையோ, அம்மாங்க டென்ஷன் ஆகிட்ருப்பீங்க. அதுக்கு தான் கடந்த பதிவிலேயே போட்டுட்டேன் ஒரு கதையை. ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் டூருக்கு போனவங்களாம் வெளியே போயிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் எனக்கு நான் ஒரு 4 நாள் முன்னாடியே நான் பதிவு போடணும்னு ஒரு ஆதங்கம் தான். அந்த ஆதங்கத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். என்னம்மா ஆதங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மே 10 மதர்ஸ் டே வந்தது. அம்மாக்களின் தினம், அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்னையர் தினம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜென்ரேஷன் பசங்க தான் இல்லை, பெரியவங்களும் அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸில் இப்போது நான் போட்டு தான் பாசத்தை காட்டணுமா அப்படிலாம் இல்லைம்மா. ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. நார்மலாக அன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது ஒரு ஆசை, அம்மாங்களுக்கு தான் புள்ள போட்டிருக்காங்க, தன்னுடைய பொண்ணு போட்டிருக்கா, தன்னுடைய ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆசையாக இருக்க இடத்துல நிறைய பேரை பார்க்குறேன். அந்த நேரத்துலேயும் சொல்லக்கூடாது தான், பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ட்ரெண்டாக இருக்கிற நியூஸை பற்றியும் அவங்களுடைய வெற்றியை பற்றியுமே நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுட்ருந்தாங்க. அந்த 10ஆம் தேதியே அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய இதை பற்றியே உங்களுக்கு யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வெளியில் இருக்கிறவங்கள பாராட்டுறோம். வெளியில் இருக்கவங்க இன்றைக்கி பதவியில் வந்தாங்களா வரலையாங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது, வீட்டுக்குள்ளே நமக்கான அம்மா, நமக்கான மனைவி, நமக்கான தோழி, இவங்க வீட்டுக்குள்ளே அன்னையர் தினம்னு அன்றைக்கி ஒரு நாள் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது பண்ணலாம். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க வந்ததை பற்றி ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டு, யாரோ ஒருத்தங்க நான் தேவை, நாட்டை பார்க்கணும், ஆனால் அதே சமயம் வீட்டை பார்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய முதுகெலும்பு அம்மா தான். அந்த அம்மா நார்மல் ஹியூமன் நார்மல் ஒரு பெண்ணாக நம்ம போட்டுறணும்னா அன்னைக்கு நம்ம போட்டிருக்கணும். நிறைய பேருடைய இதில் நான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்கள பற்றி எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஆனால் நாட்டில் என்ன நடக்குது, எதை நடக்குது, அது என்ன, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதை போட்டு ஸ்டேட்டஸை போட்டுட்டு ஒரு பக்கத்தில் இருக்க அம்மாக்கோ மனைவிக்கோ கூட யாருமே ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. நீ இத்தனை வருஷம், அது எதுக்கு அந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம்? முதல்ல ஏதோ ஒரு நாள் நம்மளை ஞாபகம் வச்சு பிள்ளைங்களோ இல்லை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி தான் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நேரத்துலேயும் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் அம்மாவாக இருந்து கடந்து வந்த எனக்கே வலி இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான். வருங்கால பிள்ளைகள் ஒரு கணவராகவே இருக்கட்டும், தாய்மை நீங்கள் கொடுத்த விஷயம், அந்த தாய்மையை ஒரு அன்னையை போடுறதுக்கு உங்களுக்கு முடியலையான்னு எனக்கு தெரியல. அவங்களும் அன்றைக்கி அதை தான் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. டிவியை பார்த்துக்கிட்டோ இல்லை டிவியில் இன்றைக்கி வரக்கூடிய அந்த கிரிக்கெட்டுக்கான அந்த விஷயத்தை ஸ்டேட்டஸாக போடுறதோ, இல்லை இன்றைக்கி பதவியேற்றவரை பற்றி இப்போ ஸ்டேட்டஸாக போடுறதோ, தனக்கு பிடிச்சவங்கள பற்றி என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், போட்டால் தான் எங்களுக்கு பாசமாலாம் நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயம் அதே தான் நான் திருப்பி கேட்குறேன், போட்டால் தான் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியணுமா? அப்போ அவங்கள போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அன்றைக்கி உங்கள் துணைவியாரை பற்றியோ இல்லை உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் தோழியை பற்றியோ உங்கள் தங்கச்சியை பற்றியோ ஏன் போட முடியல? அன்றைக்கி ஏன் ஒரு இது பண்ண முடியல உங்களால்? அது அவங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட்டு மாதிரி தானே. அந்த பூஸ்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? ஸோ கொஞ்சம் யோசிங்க. யோசிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். நாடு கண்டிப்பாக முக்கியம், ஆனால் முதல்ல அதோட பெரிய முக்கியம் வீடு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தங்க சரியாக இருந்தாங்கன்னா அந்த நாடு தானாக சரிப்பட்டு வரும், சரியாக வரும். இந்த ஒரு பதிவு அம்மா அந்த ஆதங்கத்துக்கு தான் பேச வந்தேன். என் பிள்ளைங்க, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியும். எல்லோரும் கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பாராட்ட பாருங்கள், புகழ பாருங்கள், அவங்கள எடுத்து வச்சு பாருங்கள். எங்கேயோ இருக்கவங்கள பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் கிட்டே இருக்காங்க, அவங்கள மரியாதை கொடுங்க. அவங்க உணர்வுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. தானாக எல்லாமே சரியாக வரும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காம நான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி 1 hour பக்கத்தில் யார் பேசுறதுக்கு கிடைப்பான்னு பக்கத்தில் பார்த்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஃபோனை பண்ணி மணிக்கணக்கில் வேறு யார்கிட்டயோ பேசுகிறீங்க. டிவியை போட்டுக்கிட்டு அதை பற்றி யாரை பற்றி யாரோ பேசுகிறாங்க, அதை காது கொடுத்து கேட்குறீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற சொசைட்டியில் எவ்வளோ
விஷயங்கள் நடக்குது தெரியுமா? அதனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எவ்வளோ பிரச்சனைகள், அவங்கவுங்க எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. தயவு செஞ்சு உங்கள் கூட இருக்கவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. கூட இருக்கிறவங்கள பாருங்கள். அவங்க இருக்க வரைக்கும் தான் உங்கள் லைஃபு. அவங்க போன பிறகு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பெரிய இது பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தான். இதை எத்தனையோ பதிவில் நான் சொல்லிட்டேன். திருப்பியும் உங்களுக்கு நான் ஒரு தடவை ரிமைண்டர் கொடுக்குறேன். இருக்கும்போதே ஒருத்தங்களை கொண்டாட பாருங்கள். வீட்டில் இருக்கவங்கள, நம்ம கூடவே இருக்கவங்கள, நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவங்கள, அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. முடியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுங்க. சரிங்களா? அம்மா உங்களை நான் அடுத்த பதிவில் பார்க்குறேன்.